வெல்கம் டு சைபர் சாஃப்ட்வேர் சேனல். இது நான் உங்கள் பவித்ரன். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டேன். ஒரு இது அதான் இந்த அன்பாக்சிங்கை பற்றி. இது வந்து என்ன அன்பாக்சிங்னா 3-in-1 டாக் ஓட இருக்கிற ஒரு பவர் பேங்க். அதாவது பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ் பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டாக்கில் வச்சு நம்ம ஃபோனை வச்சு ஒயர்லெஸ் டாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரிவ்யூ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதுவும் போடுறேன், கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறது டப்பா நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இவங்க வந்து யூனிக்காக ஒரு 2 டப்பாவை கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டப்பாவில் வந்து பவர் பேங்க்கும், செகண்ட் டப்பாவில் அதோட டாக் ஸ்டேஷனு, அதோட கேபிள்ஸு எல்லாமே, அதோட செட்ஸ் எல்லாமே அதோட கொடுத்துருந்தாங்க. அதுவும் தனித்தனியாக பிரித்து தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸ்லேயே டிவைட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது 2 பாக்ஸு, அந்த 2 பாக்ஸில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கா, அதுலேயே பார்த்தே டிவைட் பண்ணி 2 ஸ்டேஷனாக தான் வச்சு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அதை வந்து காட்ட முடியல, ஏன்னா சில ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அந்த இடத்துல சரியாக ரெக்கார்ட் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பவர் பேங்க் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பவர் பேங்க் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. பவர் பேங்க் சாஃப்டாக ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி, மேட் ஃபினிஷ்னு சொல்லலாம், சாஃப்டாக இருந்தது, நல்லா கைக்கு தொடுறதுக்கு பிடிக்குமா. ஆனால் என்னென்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் அப்படியே ஒட்டுற மாதிரியே இருந்தது. இந்த இது வந்து உங்களுக்கு தேவைன்னா இது பண்ணிக்கோங்க. இந்த பவர் பேங்க் வந்து ஸ்பேஜனோட ArcPack பவர் பேங்க்னு இருந்தது. இது வந்து 3-in-1 பவர் பேங்க்கு. இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இதோட ப்ரைஸோட ரேட்டு. இப்போ வந்து பெரிய டப்பாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டாக்கோட இந்த இது இருக்குது, லேண்ட்ஸ்கேப் ஹோல்டர். அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு வச்சு அந்த லேண்ட்ஸ்கேப் ஹோல்டர் நான் சொன்னேன்ல, அந்த டிவைட் பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோட பேக் சைடில் வந்து இந்த இது கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சார்ஜர் வந்து வெல்க்ரோவோட கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, வெல்க்ரோ அது உள்ளே வந்து டாக்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் உள்ளே வந்து கேபிள், அதுக்கப்புறம் அதோட டாக் ஸ்டேஷன் எடுத்துட்டேன். அது வந்து லேண்ட்ஸ்கேப் ஹோல்டரு, இது வந்து டாக் ஸ்டேஷனு. இப்போ டாக் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து நல்லா குவாலிட்டியான கவரில் கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து வாரண்ட்டி கிடையாது, அது யூசர் மேனுவல். இதுக்கு வந்து வாரண்ட்டிலாம் இல்லை, ஒன்லி 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது பேப்பர்ஸ் மாதிரிலாம் கொடுக்கல. இது கூட இது வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருந்தாங்க, அதோட யூசேஜ், அந்த லைட் எப்படி இண்டிகேட் பண்ணுறதுன்னு. நல்லா இருந்தது. பவர் பேங்கோட சைடில் கொடுத்துக்கிறாங்க எல்லாமே. ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு இதுனா, அந்த பின்னு பார்த்தீங்களா, அதே பின்னும் இந்த 2 போர்ட்டும் ஒரே சைடில் இருக்குது. ஸோ நம்மளால் சார்ஜ் போட்டுக்கிட்டே அவுட் எடுக்க முடியாது. அதுதான் ஒரே ஒரு இது. ஏன்னா சைடில் எங்கேயுமே அவுட் கொடுக்கல, ஒயர்லெஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த டாக்கில் வச்சுக்கிட்டு. ஓகேங்களா, நீங்கள் மற்றபடி நீங்கள் பவர் பேங்கை கைட்டி வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸோட இதெல்லாம் போடுறேன். ஸோ நம்ம இதோட ஃபுல் அன்பாக்சிங் இதை பார்த்தாச்சு. உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.